ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பார்த்திங்கன்னா இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி போய் எங்கள் பாப்பாவை பார்க்க போகிறோம் ஹாஸ்டலில். ஸோ அதனால் நான் என்னோடய குட்டி பாப்பா, ஹஸ்பண்ட், அம்மாவும் கூட வரேன்னு சொன்னாங்க. அப்பா எங்களை வழி அனுப்புறதுக்காக வெளியே நின்று பார்த்துட்ருக்காரு. அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே நாங்கள் மார்னிங் நேரமாக கிளம்பலான்ட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புறப்பயே டைம் பார்த்திங்கன்னா 10:30 அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் பாப்பா வேறு ஹாஸ்டலில் வெயிட் பண்ணிகிட்ருப்பா. அவள் எனக்கு காலைல நேரமாக வாமான்னு சொல்லியிருந்தா. இவர் என்னென்னா, நம்ம எப்பயும் போகிற ரூட்டில் வேண்டாம், நான் வந்து வேறு ஒரு ரூட்டில் போகலாம், கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி நாங்கள் கிளம்பணும். ஆனால் பார்த்திங்கன்னா கிளம்பி போகிற வழியிலேயே எங்களுக்கு அந்த கூகுள் மேப்பில் தான் போட்டார். ஆனால் கரெக்டாகவே காமிக்கல. ஏன் காமிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்பப்போ வந்து டவர் வந்து போயிட்டு இருந்துச்சுங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் சரியாக கரெக்டாக பார்த்து போக முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் தான் அம்மாவோட, அதாவது அப்பாவோட குலதெய்வ கோயில் அந்த ரூட்டாக வந்தோம். அந்த கோயில் வழியாக வரவும் அப்புறம் அம்மா கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. பார்த்திங்கன்னா டைம் இப்போயே பார்த்திங்கன்னா 12:30 பக்கம் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புனது 10:30. இந்நேரில் நாங்கள் ஸ்கூலில் ரீச் ஆகிருப்போம். இவர் என்னென்னா வேறு ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு வழி தெரியாமல் அங்கங்கே நின்று கேட்டு போனதுனால கொஞ்சம் லேட் ஆகி. ஆனால் அதுவுமே ரொம்ப நல்லதுக்கு தாங்க. ஏன் அப்படின்னா அப்பா வீட்டு சாமி, அப்பா வீட்டு குலதெய்வம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷம்னா ஒரு 4-5 வருஷம் இருக்குல்ல. லாக்டவுனுக்கு அப்புறம் ஒன் டைம் போனோம், அதுக்கப்புறம் போகவே இல்லை. ஓகே, அப்படியே வர வழியில் அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் கோயிலை காட்டவும் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னா அப்பா எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டார். நாங்கள் யாராச்சும் வெளியே கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கெடா வெட்டினோம், அப்போது எல்லாருமே போயிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் அம்மா எங்கேயுமே போகலை. ஸோ திடீர்னு வந்து அம்மா வீட்டு கோயில் கூட்டிகிட்டு வரோம். அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழுத மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க வந்து பல கவலையெல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. சாப்பாடு டைம் ஆச்சுங்களா, பசி வேறு. ஸோ எல்லோரும் ஆள் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அம்மா உட்காண்ட்ருந்தாங்க. அப்புறம் கிளம்பியாச்சு. ஏன்னா பாப்பாவை போய் வேறு பார்க்கணும். அவள் வேறு ஹாஸ்டலில் சாப்பிடாம வெயிட் பண்ணி வந்து என்னை ஹோட்டல் கூட்டிகிட்டு போனால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அங்கேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கும் அந்த கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் இருக்கும். அவள் தான் வந்தாச்சு. தான் ஸ்கூல் என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம வந்து சைன் போடணும். நம்ம வந்து எத்தனை மணிக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறோம், அப்புறம் பாப்பாவை நம்ம வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறதுனா அவுட் பாஸ் வாங்கிட்டு நம்ம போயிட்டு வந்துட்டு மீண்டும் உள்ளே விட்டுட்டு வெளியே போகிறப்போ அதுவும் நம்ம டைமிங் வந்து அங்கே என்ட்ரி போடணும் நம்ம என்ட்ரன்ஸில். இப்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுது. அவள் சாப்பிடாமல் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நீ தாம்மா வந்து என்னை ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் நான் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், இன்றைக்கி நான் ஹாஸ்டலில் சாப்பிட மாட்டேன்னு அவள் என்கிட்ட வந்து சொல்லிட்டா. ஆல்ரெடி சொல்லிட்டா. இருந்தாலும் காலைல கிளம்புறதுக்கும் லேட் ஆகிடுச்சு, இங்கேயும் வந்து லேட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம் இருக்கிற இடம். இது ஃபுல்லாக மெட்ரிக்குங்க. இதுக்கு வந்து ஆப்போசிட்டில் பாருங்களேன், இதெல்லாம் ஃபுல்லாக சிபிஎஸ்சிங்க. இதுக்கு ஒரு சிபிஎஸ்சி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஜென்ஸு ஹாஸ்டல் வரும், அதாவது பாய்ஸ் ஹாஸ்டல் வரும். இங்கேருந்து வந்து நாங்கள் ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா லேடிஸ். எங்களை மாதிரியே அவங்க பாப்பாவை பார்க்க யாரும் வந்துட்டு போயிருக்காங்க போல இருக்குது. அதான் ஆட்டோவில் போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா கேன்டீனுக்கு வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா இது பாய்ஸ் கேன்டீனில் தான் ஃபுல்லாக சமைப்பாங்க. இங்கே வந்து பாப்பாங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு வண்டியில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதுதான் பாப்பாவோட ஹாஸ்டல். அங்கே பாருங்கள் 2 பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க.